பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான். அல்லேலூயா. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட, யூத ஜனங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. யோவான் ஸ்நானகனை பற்றி தான் சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ யூத ஜனங்களுக்குள்ள ஒரு முன்னாடியே அவங்க மேசியா வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் மேசியாவுக்கு முன்னாடி ஒருத்தர் வருவாங்கன்னு இருந்தது. அவங்க தான் அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த இயேசுக்கு மேசியாவுக்கு முன்னாடி ஒருத்தர் வராங்கன்னா அவங்க தான் யோவான் ஸ்நானன் தான். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறனாகிய எலியா இவன் தான். எலியானா எலியாவின் ஆவி. அதாவது எலியா எப்படி ஊழியம் பண்ணாரோ அப்படிப்பட்ட ஊழியம் யோவான் ஸ்நானனுடையது அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்குறார். அப்போ யோவான் ஸ்நானகன் மேசியாவுக்கு முன்பு அனுப்பப்பட்டவன் அவனாக இருந்தால், அப்போ மேசியா அடுத்து வருகிறது மேசியா தான் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் யூத ஜனங்களுக்கு அது அறியாமையில் இருந்தாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இதை சொல்லிட்டு கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காதுள்ளன் கேட்க கடவன். ஒரு உணர்வுள்ள இருதயத்தோட ஆண்டவர் இருக்க சொல்கிறார். இப்போ இந்நாட்களில் பார்த்தா நாமும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு இருக்கணும். அநேக சத்தியங்கள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அநேக ஆலயத்திலே நிறையா நம்ம கேட்டுட்ருக்கோம். ஆண்டவர் வருகை அதிசீக்கிரத்தில் இருக்கும், இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது, இன்றைய அணுகிற நாள், இன்றைய இரட்சணிய நாள், மனம் திரும்புகள், பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது, இரட்சிக்கப்படணும், அனுதினமும் இரட்சிக்கப்படணும், நாம் பரிசுத்தமாய் வாழணும், பாவத்துக்கு விலகி ஓடணும், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளணும், மணவாளன் அவர் வருகைக்கு நாம் மணவாட்டியாக நாம் எப்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜாக்கிரதையாருங்கள், புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல அபிஷேகத்தில் குறைந்து விடாமல் எப்போதும் ஆவியில் அனலாக இருங்கள் என்று அநேக எச்சரிப்பின் வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காது உள்ளவன், இருதயத்தில் உணர்வு உள்ளவன் மட்டும்தான் இதை ஏற்றுக்கொள்கிறான். அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று, விருத்த சேதனப்பட்ட செவியாக மாற வேண்டும், விருத்த சேதனம் செய்யப்பட்ட இருதயமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோமா? இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதோட இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாள், ஜூன் மாதத்தின் முதல் நாளை காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். கடந்த 5 மாதங்கள் கிருபையாய் ஆண்டவர் அற்புதமாய் நம்மளை நடத்தி வந்தார். நமக்கு இத்தனை சோதனைகள், வேதனைகள், எவ்வளோ இடர்பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆசீர்வாதங்கள், மேன்மை எல்லாமே எது இருந்தாலும் ஆண்டவர் எல்லாத்துலேயும் அவரோட கரம் கூர்ந்து நம்மளை அற்புதமாய் நடத்திட்டு வந்தார். இந்த புதிய மாதம், இந்த ஜூன் மாதம் 1 தேதி, அப்பா அந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் நடத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே. அப்பா, இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி 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 அப்பா. ஆண்டவரே, கடந்த 2024ஆம் வருஷத்திலே அப்பா, கடந்த 5 மாதங்களை அற்புதமாய் கிருபையாய் முடிக்க உதவி செய்தேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உடைய கிருபை தாங்கினதையா, உடைய இரக்கம் தயவு எங்களை நீர் அற்புதமாய் நடத்திட்டு வந்தீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த புதிய மாதத்தின் 1 தேதியை காண கிருபை செய்தீரே. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரும் இந்த
வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில் அநேக ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரையும் நிரப்பி வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவனே, எல்லாத்தையும் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த மாதம் எல்லாம் நன்மையின் மாதமாக அமையட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் மாதமாக அமையட்டும் ஆண்டவரே. அப்பா, கிருபையின் மாதமாக கிருபை ஆண்டவரே, உங்களுடைய அளவில்லா கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தி கொண்டிருக்க நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்திக்கிற கர்த்தாவே. அப்பா, ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவரும் ஆவிக்குறி ஜீவித்தில் இன்னும் மென்மேலும் வளர அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அந்த புதிய மாதத்தில் நாங்கள் சரீர பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆவியில் அனலுள்ளவர்களாக ஆண்டவரை வைராக்கிய வாஞ்ச உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஆவிக்குறி ஜீவித்தில் மென்மேலும் வளர நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, நாட்கள் கடைசி காலமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே உங்கள் வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருக்க பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆசீர்வாதங்க பலப்படுத்துங்க, மீதியை முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. முக்கிய துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.